எது மேல அதிகமான கவனம் வைக்கிறியோ அதுதான் உங்க சுத்தி கவர் ஆகும். நீ நல்லவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும்னா நீ நல்ல சிந்தனை நல்ல செய்த பள்ளியே போனா மட்டும் மாற முடியும். தீயவனை போயிட்டு இவன் தீயவன் இவன் கெட்டவன் நீ சொல்லினே இருப்பேன்னா நீ அந்த தன்மையா மாறிவ தவிர்த்து நல்லவனா மாற முடியாது. உண்மையா இதுதான் கிளம்பணும். நீ கெட்டவன் இவன் சரியில்லையோ நீ இப்படி சொல்றதுனால நீ நல்லவனா மாற முடியாது. நீ நல்ல செயல நல்ல சிந்தனை நல்ல எண்ணத்துல எல்லாரும் நல்லவங்க நீ சொல்லிட்டே வந்தீங்கன்னா உனக்கு அந்த நல்ல குணம் வரும். நீ அப்படி இப்படி சொன்னீங்கன்னா இது வராது. இங்க எல்லாருக்கும் இப்படி சொல்றதுதான் பழக்கமாது. இவங்க கட்டவோ இவங்க சரியில்லை இப்படி பண்ண அப்படி ஆகும். அவன் தவறு செய்தால் அவனுக்கு தவறு தான் நடக்கும். நீங்க சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தவறு தான் நடக்கும். புரியுதா? இதை மாத்தி சொல்ல நீங்க சொல்ற வார்த்தைக்குள்ளே இப்ப தப்பு பண்றப்பா நடக்கும் புரிஞ்சு போச்சு. அப்ப அந்த பொருள் இங்க இருக்கவே இருக்கும். எப்பவுமே இந்த பொருள் இங்க இருக்கும். நன்மன் ஒண்ணு இருக்கும் தீமன் இருக்கும். அப்ப கெட்டவன் ஒருத்தர் இருப்பான் சொல்றதுக்கு நீன்னு ஒண்ணு இருப்பேன். இது ரொட்டேஷன் கண்டினியூ ஆயிட்டு எங்கன்னா ஸ்டாப் போட்டா பாருங்க. கெடுதல் நடக்கணும் நன்மை செஞ்சு இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இந்த உலகமே அப்படிதான் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். இது மாறணுமா இது இப்படியே இருக்கணுமா? மாறணும். எல்லாரும் மாறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து யார் என்ன கெடுதல் செய்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அதிகப்படுத்தும். எல்லாருக்கும் நடக்கணும் அந்த சந்தைகள்ல அந்த எல்லாரும் இவங்களும் மிங்கிள் பண்ணுங்க. நம்மளால அவங்களை ஒதுக்குறோம். இல்ல கெட்டவங்க இவ்வளவு மோசமான இவ்வளவு அறக்க இப்படி நம்ம சொல்றது இந்த எண்ணம்லாம் வேண்டாம். ஏன்னா யாருக்குமே அறக்க நான் வாழணும்னு ஆசை இல்லை. எல்லாருக்கும் அன்பா வாழணும் தான் ஆசை. உண்மைதானே? இயற்கைக்கு அதுதான் ஆசை. அந்த ஆசையை நோக்கி அது எப்படி பண்ண தெரியாம அவன் எண்ணத்துக்கு ஏற்ற நம்ம சிந்தனை நம்ம வேலை இருக்கு. நம்ம எண்ணம் மேல அதை நம்ம கொடுக்குது. நம்ம பாவம் புண்ணியம் சொல்லிட்டோம். அதனால ஒரு செயல் ஏற்றமா ஒரு செயல் டவுனா தான் இருக்கும். கீழே கரவை செஞ்சது பாவம் ஆயிடும் மேல வச்சு புண்ணியம் ஆயிடும். இப்ப இந்த ரெண்டு நிகழ்வு என்ன இருக்குதுன்னு பாவம் புண்ணியம் எங்க இருக்குது பொருள் அதை நம்ம செயல போட்டா இருக்கு. ஒருத்த சரியில்லாம நம்ம நல்லா கொரோனாப்பா சரியாப்பா சரி பத்தினா அந்த பாவம் வேட எல்லாம் போயிடுது. உண்மைதானே? உண்மைதாங்க. அந்த வேடு என்ன வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த வேடு பாவம் ஒண்ணு இல்ல புரிய ஒண்ணு கிடையாது. அந்த ரெண்டு பொருளும் இல்லாம ஒரே பொருள் தான் இருக்குது. உண்மைதானே? உண்மைதாங்க. எங்ககிட்ட அன்பு இருக்குது எங்ககிட்ட அறிவு இருக்குது. இது எப்படி சரி பண்ணி எங்களால முடியும். இது நம்மளுக்கு வரணும்னா நமக்குள்ள அன்பு அதிகமாகும். பிற உயிரோட வழி நம்ம வழியா செஞ்சு இதனாலதான் இங்க எல்லா ஞானியும் சொல்லிட்டு போனா அன்பா இது கருமையா இது. எதுக்கு சொன்னா கோயிலுக்கு போதப்பா போதப்பா எங்க போதப்பா ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க உணவு கொடு ஒரு ஜீவராசியை பாரு எல்லாத்தையும் மேலே அன்பா சொன்னதுக்கு காரணம் நீதான் காரணம். இதனால நீ கோயிலுக்கு இதுல என்னன்னா அதை நீ செய்யும் போது உன்னோட எண்ணங்கள் மாறுது. மாறதுனால என்ன பண்ண அங்க போற எண்ணம் அதிகம் வந்து இதை செயல தடை பண்ணுது. இதனாலதான் அதெல்லாம் பண்ணாதீங்க. நீ முழுக்க முழுக்க உன்னால முடிஞ்ச வரைக்கும் பிற உயிர் நல்லா இருக்கும். உன் சிந்தனை உன் எண்ணம் உன் செயல் இது மூணுமே உன்னோட இருக்குது. நீ எந்த இடத்துக்கும் போத்தவில்லை எவ்வளவு தூரமும் போத்த நீ வீட்டோட இருக்கலாம் நீ வேலைக்கு போறியா போறோம். ஆனா அந்த சிந்தனையோட நீ இருந்து பாரு நீ ஏன் அந்த சாமி ஆயிடுவாங்க. இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்ப இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வரதுக்கான சூழல் நம்ம ஏற்படுத்தினா இதுதான் இருக்குது சிறப்பான ஒரு குணம். இந்த குணம் தான் முழுமையான அன்பை வெளிப்படுத்தும். எல்லாரையும் இந்த மாதிரி பார்க்க எல்லாரும் சகோதரனா சகோதரியா பார்த்துட்டேன்னா எங்க என்ன தவறு நடந்தாலும் என்ன பண்ணுவேன்